காத்தால 6 மணிக்கெல்லாம் எங்கள் அம்மா என்னை எழுப்பிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பேய் வந்திருக்குதாம்டா கூப்பிட போகணும்னு சொன்னாங்க. நம்மளும் அப்படியே ஆடி அம்மரை எந்திரிச்சு நம்ம டீமுக்கு முதல் மரியாதையை செலுத்தியாச்சு. வணக்கம் உறவுகளே. வாகனில் போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ண மண்டியில் இருக்கிற மானா கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிட்டான். கூடிய சீக்கிரத்தில் விண்டேஜ் லுக்கில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேய் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாய் கண்ணுக்கு பேய் தெரியும் சொல்லுவாங்க. அதை நான் நம்பினதில்லை. இந்த காட்சியை பார்க்காத வரைய என் தங்கச்சி ஊர்லேருந்து வந்துட்டா போதும் எங்கள் வீட்டு சின்ரஸை கையிலேயே பிடிக்க முடியாது. ட்ரெஸ் நனைகிற அளவுக்கு பாசமலையை பொழிஞ்சிடுவான். வாழ்க்கையில் அடி அதிகமாக விழுந்தனால ஆழமான தியானம் தேவைப்பட்டது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு அடிதாங்கியா இருந்தா இந்த மாதிரி நல்லா ஆழமான தியானம் பண்ணுங்க, கண்டிப்பா ரிலீஃபா இருக்கு. நம்ம மெடிடேஷன்ல இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி ஃபோன் கால். யாருன்னு பார்த்தா நம்ம நத்தவாய் நண்பர். அவருக்கு ஏதோ பிரச்சனையா. என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சா எனக்கு பெரிய ஆப்பு வச்சான்னு சடார்னு படிட்டு படார்னு கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம நத்தவாய் நண்பரோட ஃபர்ஸ்ட் ஜாயினிங் டியூட்டில போற வழியில வண்டி கோடர் ஆயிட்டான். ஸோ டோ அடிக்க நம்மள இன்னைக்கு கூப்பிட்டு நம்ம வண்டி பக்கத்தூர் வரை கூட போகாது. ஏன்னா சார்ஜ் இல்ல. காரணம் என்னன்னா பிளக்கு போட்டு சுவிட்ச் போட மறந்தாச்சு. அதனால நம்ம லாடோட வண்டி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாச்சு. இந்த இடத்துல சொல்லி ஆகணும், தலைவனோட வண்டி என்ன ஒரு பெட்ரோல்ல பத்தாத ஜீவநதி மாதிரி பெட்ரோல் இருக்குன்னு செக் பண்ணா எப்பயுமே டேங்க் திறந்து அவ கண்ணு கூசுற அளவுக்கு பளிச்சுன்னு ஃபுல்லா வச்சிருப்பா. இப்ப பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. டார்ச் அடிச்சு தான் பார்க்க வேண்டியதா இருந்தது. பங்க் வரை வந்துருமாங்கிற டவுட்ல தான் வண்டி எடுத்தேன். பார்த்தா தலைவன் ஜம்முன்னு டவுட்டே இல்லாம வந்துட்டான். ரெகுலரா அடிக்கிற பல்க்ல கூட்டுறதுனால ஒரு சேஞ்ச் கண்டி நம்ம இன்னைக்கு வேற பல்க்ல அடிச்சாச்சு. நம்ம நத்தவாய் நண்பருக்கு மாற்று வாங்க நம்மளோட தம்பி கொண்டு போயிட்டா. இப்போ நம்ம வேலை என்னன்னா பழுதான வண்டி டோ அடிச்சுட்டு வரதான் நம்மளோட வேலை. இப்போ பக்கத்தூரில் தானே நிற்கிறேன் பார்த்து வாங்கன்னு சொன்னா அதை நம்பி நம்மளும் ஒரு திருக்கியாச்சு. பார்த்தா 10 ஊரை தாண்டியுமே தம்பியை காணோம். எங்கடா நிற்கிறேன்னு கால் பண்ணி கேட்டதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வாங்கன்னு சொன்னால் பார்த்தா தம்பி வரல. திருநெல்வேலிக்கு 32 கிலோமீட்டர்னு போர்டே வந்துருச்சு. இது எங்கே போய் முடிய போகுதோ முருகான்னு நினைக்கும் போது தான் பார்த்தா முருகரே கண்முன்னாடி வந்துட்டாரு. நம்ம வேற மொரட்டு முருகன் டிவோட்டி பார்த்த உடனே பரவசமாயிட்டேன். கதையில ஒரு டெஸ்ட் நத்தவாய் நண்பர் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால தம்பியை தாண்டி 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்துட்டேன். ஸோ இப்போ வந்த வழியிலே திருப்பி போயிட்டு இருக்கேன். ஃபைனலாக தம்பியை நம்ம பார்த்துச்சு. காலில் என்ன காயனா ரோட்ல ரீசெண்டாக ஒரு புதையில் எடுத்து அதில் கிடைச்ச பரிசு தான். ராஜா பகவத் மாதிரி நீ உட்காந்துட்டு வாங்க, நான் உன்னை வச்சு டோ அடிச்சுக்கிற நம்ம தம்பி நம்ம வச்சு தள்ளிட்டு வந்தான். இவ்வளோ நேரம் தம்பியக்கான சொன்னது இந்த தம்பி தான். இதை நம்ம சின்ன வருது அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு சேஃபாக வந்துச்சு. ஆனால் வரவழியில் பல பேர் உயிர் பயத்தை காமிச்சிட்டானுங்க நமக்கு. எப்படியோ பழுதான வண்டியை சேஃபாக ஊருக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. மெக்கானிக் செட்டில் விடலான்னு பார்த்தா மெக்கானிக் செட் பூட்டிருந்தது. உடனே வண்டி நம்ம தம்பி வீட்டுக்கிட்ட விட்டாச்சு. அங்கேயே பார்த்தா அங்கேயும் முருகர் இங்கேயும் முருகர் எங்கும் முருகர் தான். அப்படி நம்ம லாடோட ஜீவநதியை அவன் வீட்டில் விட்டுட்டு நம்ம வண்டி எடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. இதே மாதிரி என்னோட வாழ்க்கையில் நீங்களும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.